பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன ஆச்சுங்கன்னா, பூ கட்டிட்டு இருந்தேங்கன்னா, அப்ப வந்துட்டு நூல் வந்து தீந்துருச்சு. அப்ப வந்து பாட்டிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். "நூல் தீந்து போச்சு. இதெல்லாம் சும்மா தான் இருக்கும் போல." அப்படின்னு சொன்னேன். பாட்டி வந்து, "ஏன் சின்ன வயசுல நீங்க வாழ்நாள்ல எல்லாம் கட்டுன ஞாபகமே இல்லையா?" அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் கிணத்து வரைக்கும் போயிருந்தேன். அப்ப வந்து பெரியம்மாங்க வீட்டு பக்கத்துல ஒரு செவ்வாழை இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு சின்ன நார் பிச்சுட்டு வந்தேன். நீங்க எல்லா வாழையோட நாரையும் பிச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா இப்படி அழுத்தி அந்த மேல இருக்கிற தோல் போற மாரி இழுத்து விட்டீங்கன்னா, தண்ணீல நனைச்சிட்டு பட்டு நூல் மாரியே இருக்கும். சீக்கிரமா அந்தும் போகாது. இந்த நம்ம நூல்ல கட்டினா கூட நல்லா இழுத்தீங்கன்னா, அந்த காம்பெல்லாம் கட் ஆயிரும். இது அந்த மாரி கட் ஆகாது. ஆனா, நல்லா இருக்கும். ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். என்னங்கன்னா, உரிச்சுட்டு வந்துட்டு 1 நிமிஷம் இல்லன்னா, நம்மளுக்கு எப்படி டைமிங் பொறுத்து தண்ணிக்குள்ள நனச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு, இல்ல தண்ணிக்குள்ளேயே போட்டுறலாம். அப்படி நனச்சிட்டு இப்படி உருவுனா தான் அந்த பட்டு நூல் மாரி வரும். அதை உருவிட்டு அந்த மேல இருக்கிற அந்த பிளாக் கலர் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு, நம்ம எப்பவும் போல நூல் மாரியே கட்டலாம். நான் வந்து ரொம்ப நேரமெல்லாம் இது பண்ணலைங்க. தண்ணீல ஜஸ்ட் நனச்சுட்டு, சின்னதா பிச்சுட்டு, கட்ட ஆரம்பிச்சுட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. லைட்டா பூ விரிய ஆரம்பிச்சுருச்சு. அது மொக்கு மொக்கா இருந்ததுக்கு, கட்டுறக்கு ஈஸியா இருந்துச்சு. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோதான். லைட்டா விரிஞ்சாப்படி இருந்ததுக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வாழ்நாள்ல கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் கட்டி முடிச்சுட்டேன். இது வந்து நூல்ல கட்டுனது. அது வாழ்நாள் கட்டுனது. அவ்வளோதான். அப்புறம் எங்க வீட்ல ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் இருக்கும். பாட்டி வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டு தம்பிக்கு திருநீர் வச்சுட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எங்க வீட்ல அந்த சந்தன குச்சி வைக்கிறக்கு அந்த ஸ்டாண்ட் இருக்கு. இருந்தாலும் பாட்டி வந்து இந்த விளக்கோட இதுல தான் வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் வச்சுட்டுருப்பாங்க. எனக்கு இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து இருக்கு. அப்பப்போ கீழ விழுந்து லைட்டா உடைஞ்சுமே இருக்கு. அதுக்குள்ளேயே தான் வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசா இருக்கப்போ, அவங்க எங்கேயோ திருச்செந்தூரோ எங்கேயோ போய் வாங்குனதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த திண்ணூர் பெட்டியுமே அப்படிதான். இந்த கை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு சின்ன ஒரு புடி மாரி இருக்கும். இப்டி புடிச்சு இழுத்துக்கலாம். அந்த மாரி இருந்துச்சு. இப்ப இல்ல. அதுவும் கீழ விழுந்து தான் உடைஞ்சுச்சு. அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லுமே வெளிய வராது. இந்த மாரி இருக்கும். அது ரொம்ப வருஷமா எங்க வீட்ல அந்த திண்ணூர் பெட்டி இருக்கு. ஊருக்கு போனாங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்க அப்ப எல்லாமே தம்பி வந்து பாட்டிகிட்டயே தான் தூங்குவான். ஆக்சுவலா அவனுக்கு வந்து பாட்டி வந்து எனக்கு பாட்டி, அப்பாவோட அம்மா, அவனுக்கு கொள்ளு பாட்டி. யார் எல்லாத்துக்கும் கொள்ளு பாட்டி கூட ரொம்ப ஜாலியா இருந்திருக்கீங்க? அவங்கள எல்லாம் மிஸ் பண்றவங்க யாருன்னு சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. ஹெல்த்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்பவே கொஞ்ச நாளா கால் வலிக்குது. ரீசென்ட்டா லோ பிபி ஆச்சு. அதுக்காக ஹாஸ்பிட்டல் போறோம். மத்தபடி இப்போ வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, "ராய் எல்லாம் இல்ல, கம்பெல்லாம் இல்ல, சோளச்சோறு இல்ல." அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது இதெல்லாம் சாப்பிட்டா கூட நமக்கு நல்லா இருப்போமோன்னு ஃபீல் ஆகுது. யாரெல்லாம் பாட்டி மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.